திமுகவிடம் எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்கவில்லை என்றும் மக்கள் தேமுதிக கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தேர்தலில் போட்டியிடுவதாகவும் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு ஆதரவளிக்கும் பொருட்டு ஸ்டாலினை சந்தித்த மக்கள் தேமுதிகவின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரகுமார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெரும்பாலான தேமுதிக தொண்டர்கள் திமுகவுடன் கூட்டணி வைக்கவே விரும்புவதாகவும், ஆனால் பிரேமலதா மட்டுமே அதற்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறினார். தொகுதி பங்கீடு குறித்து குறிப்பிட்ட நிபந்தனைகள் எதையும் திமுகவிடம் வைக்கவில்லை என்றும் சந்திரகுமார் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து மக்கள் தேமுதிக உங்களோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டியதனுடைய அவசியத்தையும் எங்களுடைய கருத்துக்களையும் அவரிடத்தில் எடுத்து கூறினேன். ஒரு சில தொகுதிகள் குறித்து அவரிடத்தில் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக தலைவரிடத்திலே பேசி நல்ல முடிவை சொல்வதாக சொல்லியிருக்கிறார். முன்னதாக பேசிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் மக்கள் தேமுதிக கட்சிக்கு திமுக கூட்டணியில் இடமளிப்பது குறித்து கருணாநிதியுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். திமுக வேட்பாளர் பட்டியலை கருணாநிதி விரைவில் வெளியிடுவார் என்றும் ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார்.